ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணிடுங்க. இன்றைக்கி எபிசோடை நான் என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ். அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். என்னமோ ரொம்ப போலீஸ்காரனை விட இவனுக்கு தான் மூளை இருக்கிற மாதிரியும், போலீஸ்காரனுக்குலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நாடகம் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, மதுமிதாவை வந்து உங்களோட ரோசாவை வந்து கோர்ட்டுக்கு வரவிடாமல் பவானி வந்து ஆளுகளை ஏற்பாடு பண்ணியிருப்பா இல்லையா? அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, வேற ஒரு பொண்ணை காரில் உட்கார வச்சுட்டு அந்த அம்மா வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்கே ஒரு பில்டப் கொடுக்கணும் இல்லையா? புதுசாக ஒரு கேரக்டர் வந்து சீரியலுக்குள்ளே வரும்போது ஒரு பில்டப் கொடுப்பாங்க இல்லையா? அந்த பில்டப்புக்காக இந்த ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சீனு, இப்போ வாதாடுறாங்க செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசணுன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுது. ஸோ அது என்ன, 2 பேரும் வாதாடுறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுறாரு, இங்கிட்டு மதுமிதா அந்த அம்மாவும் வாதாடுது. ஸோ 2 பேரும் வாதாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு சீன் வருது. என்ன அப்படின்னா, மதுமிதாவும் ஆதியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் கோர்ட்டில் வந்து ரொம்ப நேரம் என்னால் டைமை இது பண்ண முடியாது, நீங்கள் சீக்கிரமாக துறையை எரிச்ச இடத்துல போய் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடயம் வந்து கிடைக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அவனை வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாப்புல. உடனே ஆதியும் அந்த ஃப்ரெண்டோட போலீஸோடு சேர்ந்து போய் அந்த குடோனுக்குலாம் போய் பார்த்துட்ருப்பானாட்டிருக்குது. அந்த குடோனுக்குள்ளே போய் வெளியே நின்ன உடனே ஆதிக்கு வந்து மைண்டில் வருதாமா, பாரதி இப்படி தான் துறைக்கிட்டேருந்து வெளியே வந்து தப்பிச்சிருப்பாங்களாமா. குடோனுக்குள்ளே போன உடனே பாரதி இங்கெல்லாம் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிற மாதிரிலாம் சீன் வந்திருக்குமா. இவன் மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி திங்கிங்லாம் வருதாமா கைஸ். போலீஸ்காரனுக்கு வராத திங்கிங்லாம் இவனுக்கு வருதாமா. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து பெரிய டிடெக்டிவ் இல்லையா, நம்ம ஆதி வந்து பெரிய டிடெக்டிவ் போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா, அதனால் மைண்டு வாய்ஸ்லேயே வச்சு கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? ஆதி பாரதி வந்து இந்த ராடால் அடித்தது, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் கேனை தூக்கி வீசினது, கத்தியை வச்சு இது பண்ணது, ஸோ எல்லாமே வந்து பவானியோட பிளான் தானே. ஏன்னா அவள் வந்து என்ன சொன்னான்னா, துறைக்கிட்ட வந்து பாரதியோட கைரேகை வந்து படுற மாதிரி சில பல பொருட்களை வந்து படுற மாதிரி நீ பண்ணி மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா? அதுக்காக துரை வந்து பிளான் பண்ணியிருப்பான். அதை வச்சு இவன் வந்து இமேஜினேஷன் பண்ணுறான், இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்கும், இதெல்லாம் இங்கே வந்து பாரதி இப்படி ஓடி இருப்பாங்க, துரை இங்கிட்டிருந்து வந்திருப்பான், கத்தியை தூக்கி பாரதி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனாக இமேஜினேஷன் பண்ணுறான். அதுக்கப்புறம் வெளியே வரையில் துரையை எரிச்ச இடத்த பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்கேருந்து ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏற்கனவே பவானி வந்து ஆதி எங்கே போனாலும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்லியிருப்பா இல்லையா? அவன் வந்து பவானிக்கு கால் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி ஆதின்றவன் வந்து துறையை கொன்ன இடத்துல அந்த குடோனுக்கு வந்து வேவு பார்த்துட்ருக்குறான் மேடம் அப்படின்னு சொன்னோடனே அவன் எதுக்கு அங்கே வந்தான்? இந்த ஆதி கம்முனே இருக்க மாட்டானாட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, நீ ஆதியை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அந்த ஷூ சவுண்டு வந்து கேட்டுருதாமா ஆதிக்கு. சரிங்களா? போலீஸ்காரனு கூட அந்த சவுண்டு கேட்கலையாமா, இவனுக்கு கேட்டுருதாமா. ஸோ உடனே கேட்ட உடனே ஆதி வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் நின்னோடனே 2 பேரும் ஓடுறாங்க, துரத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேரும் வாதாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியுமே, எப்பவுமே ஜீ தமிழில் வந்து நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி முன்னக்கூடியே போடுவாங்க தெரியுமா, லாஸ்ட்டில் ஒரு சீனாக போடுவாங்க. ஆனால் அந்த சீன் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, நம்ம கோர்ட்டு ஜட்ஜு வந்து தீர்ப்பை வாசிக்க போது ஒரு நிமிஷம் யுவரானர், பாரதி எந்த தப்பும் பண்ணலை, பாரதி எந்த கொலையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. பாரதி வந்து என்ன இங்கே கீழே வந்து உட்காந்துருக்காப்புல, அந்த இதில் தான் நிற்பாங்க, அந்த இப்படி நிற்கிற இடத்துல தான் நிற்பாங்க, கூண்டாட்டம் இருக்கும், அதில் நிற்பாங்க. இந்த அம்மா வந்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டு வாசிக்கலை. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஆதி வந்து சொன்ன உடனே ஜட்ஜம்மா எல்லாம் இப்படியே முழிக்கிறாங்க. மதுமிதா சிரிக்கிறாப்புல, ஏதோ ஒரு இது ப்ரூஃபோடு ஆதி வந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை துரையவே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா, இல்லை துரையே வந்து வாக்கு சொல்ல வந்திருப்பானா, இல்லை அந்த துரத்திட்டு போனவனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களா, என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவு அந்த இடத்துல துரை வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்.
புரியுதுங்களா? துரை வந்து அவனே வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? கார்த்திகை தீபம் என்னாச்சு கேஸ்? கார்த்தியோட ஃப்ரெண்டை போய் இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் ப்ரிவியூ பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்திகை வந்து அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டிலேருந்து வெளியே அனுப்பணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அன்னதானம் போடுவாங்க இல்லையா, யார் அவங்க அம்மா நினைவிடத்தில் வந்து அன்னதானம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இதெல்லாம் போடுறேன்னு சொல்லி கார்த்தி சொல்லியிருப்பான் இல்லையா, அப்போ அந்த அன்னதான சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துருவாங்களாட்டிருக்குது. விஷத்தை கலந்த உடனே இவன் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், என்னது இளையராசாவா, அந்த இளையராசா வந்து பரிமாறுறதுக்கு முன்னாடியே சாப்பாடை வந்து இவன் சாப்பிட்ருவானாட்டிருக்குது. சாப்பிட்டங்காட்டியும் அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்குது தெரியாமல் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ கார்த்தி இருந்துட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் மாமா, என் ஃப்ரெண்டு ராஜாவுக்கு ஏதோ பிரச்சனை, நான் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே ஷாக்கிங்காக ஆகுறாங்க. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கார்த்தி வந்து ஃப்ரெண்டோட உயிருக்காக போவானா, இல்லை அவனோட இத்து போன பொண்டாட்டிக்காக இங்கேயே இருப்பானா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? கார்த்திகை தீபம் இந்த ட்ராக்கில் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் வேற என்ன சீரியல் பார்த்தேன்? வாரிசு சீரியல். ஒரே என்ன சொல்கிறது, ரொமான்ஸ் தானாட்டு இருக்குது. சிபியும் தமிழும் ஒரே என்ன சொல்கிறது, ஒரே இந்த மோடில் தான் இருப்பாங்களாட்டு இருக்குது. கரப்பாம்பூச்சி வருதுன்னு சொல்லி பயந்து சிபியை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல தமிழ். அங்கே ஒரு சீன் நான் இன்றைக்கி அந்த ப்ரிவியூ தான் பார்த்தேன். பட் வாரிசு சீரியலில் உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன்? அயலி சீரியலில் கபிலனை கொண்டுறாங்களா இல்லை உயிரோடு விட்டுருக்காங்களா இல்லை மயக்கம் போட்டிருக்கானா அப்படிங்கிறது தெரியல. உடனே அயலியும் சிவாவும் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல, வில்லன் ஆக்டராக வர்மான்ற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காப்புல அயலியில். ஸோ பாராட்டுக்குரியது. ஓகே டன். அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன் ப்ரிவியூ? வீரா சீரியல். என்ன கேஸ் இப்படி ஆகி போச்சு? உண்மையிலேயே மாறனை வந்து அடிதடி சண்டைக்காரனாகவே ரவுடியாகவே காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா வீரா சீரியலில்? டே அவன் ஹீரோடா, ஹீரோ மாதிரியான ஒரு கேரக்டரை காமிங்க. உடனே வீரா எல்லாத்தையும் ரவுடியை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்களாம்மா. உடனே வீராவுக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷம், எங்களை காப்பாற்றுறதுக்கு மாறன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்துலேயே அந்த ரியாக்ஷனை காமிக்கிறாங்க மேடம். பார்த்தா நம்ம மாறன் வந்து எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. உண்மையிலேயே மாறனை வந்து வீரா சீரியலை பொறுத்தளவு மாறன் வந்து ரவுடி ஹீரோ அப்படின்னு தான் வைக்கணும், வேறு நார்மல் ஹீரோ மாதிரிலாம் கிடையாது, ரவுடி ஹீரோ. ஸோ வீரா சீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் பாரிஜாதத்தில் ஏதோ இசை மேலே திருட்டுப்பள்ளி உழுகுமாட்டிருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த திருட்டுப்பள்ளியிலேருந்து இசையை காப்பாற்றுறது விஷாலோட வேலை. இந்த மாதிரி தான் இனி இதை ஒரு வாரத்துக்கு அந்த எபிசோடை ஓட்டணும் இல்லையா, அதனால் அதாவது பாரிஜாதத்தை பொறுத்தளவு நெகட்டிவ் ரோல் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நீங்கள் என்ன பாரிஜாதத்தை பார்த்தா கமெண்ட்ஸாக பண்ண போகிறீங்க? சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் நேற்று நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த ரோசான்றவங்க வந்து ஜீ தமிழில் 2 சீரியலில் நடிச்சிருந்தாங்கன்னு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதை வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அவங்க ரொம்ப நன்றி. ஒரு சீரியல் வந்து என்னது நலத்தமையந்தின்னு நினைக்கிறேன், அது ஒன்றும். அதுக்கப்புறம் சீதாராமன் சொல்லிட்டு இந்த 2 சீரியலுமே வந்து பாதியிலேயே முடிஞ்சிருது. ஜீ தமிழில் முடிஞ்சிச்சு. அதாவது எந்த ஒரு கதையுமே இல்லாமல் சீக்கிரமாக முடிக்கப்பட்ட சீரியலில் இந்த 2 சீரியலுமே ஒன்று. அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் வேறுங்க இன்றைக்கி சாரி, தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் லைவ் போகலான்னு தான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் பார்த்தா லைவில் என்ன கண்டென்ட் நம்ம பேசுகிறது, ஆக்சுவலாக லைவ் வந்து மினிமம் ஒரு 1 ஹவராவது பேசினா தான் கரெக்டாக இருக்கும். 1 ஹவருக்கு நம்மக்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது? இந்த சீரியலை பற்றி பேசினாலும் ஒரு 1/4 மணி நேரம் பேசலாமா, ஒரு அரை மணி நேரம் பேசலாமா, அதுக்கப்புறம் வேறு இடத்துல பேசுகிறது. சரி, பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா பாலிடிக்ஸ் அங்கே ஏற்கனவே டங்குவார் கலந்து ஆடிட்டு இருக்குது. இனி இதை பற்றி நம்ம எங்கே, அதைத்தான் சோசியல் மீடியா எல்லாம் பாலிடிக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஏன் அந்த இதுக்கு சாக்கடையில் போய் நம்ம நுழையாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான், நீ எதை பற்றியே நான் நீ பேசுகிறதாவே இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம், லைவே வேண்டாம், நம்ம வீடியோவாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, ஓகே கைஸ். வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி லைவ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் கைஸ், இப்போ பேசுறது உண்மையான ஒரு இதுதான். யாரையும் நீ இது பண்ணி நினச்சிக்காதீங்க, ஒன்று எது நினச்சிக்காதீங்க. அப்படி ஏதாவது கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சு, சீரியலில் வந்து இதை லைவில் பேசலாம்,
ரொம்ப நேரம் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் இருந்தால் மட்டும் நான் வந்து அன்றைக்கி லைவ் போகிறேன். சரிங்களா? அப்படி லைவ் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போடுறேன். சரிங்களா? இன்றைக்கி லைவ் போகிறேன், ஓகேவா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் லைவே இன்றைக்கி போகலான் இருக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் இல்லை. ஏன்னா நான் இதயம் சீரியல் ப்ரிவியூ பார்க்கும்போதே டம்மியாக தான் இருந்தது. ஆதி வந்து அவனை துரத்திக்கிட்டே ஓடுறான். அது ஒன்று தான் கண்டென்ட்டாக இருந்தது, வேறு கண்டென்ட்டே இல்லை. கார்த்திகை தீபமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டை வந்து விஷ சாப்பாடை சாப்பிட்றாப்புல. நீ கார்த்தி வந்து ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு அங்கே போவானா, இல்லை மறதி பிடிச்சி அலையிறான் பொண்டாட்டி கையில் வந்து ரிங்கு போடுறதுக்காக இங்கேயே இருப்பானா அப்படிங்கிறது தெரியல. அதனால் நம்ம எந்த சீரியலை வச்சு நம்ம கண்டென்ட்டை லென்த்தியாக பேச முடியும்? ஸோ கண்டென்ட் இல்லாததுனால இன்றைக்கி நான் லைவ் போகலை. அதுக்கு நான் மனமார்ந்த நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இனிமேல் நான் லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு போடுறேன். இன்றைக்கி லைவ் போகலாம், இன்றைக்கி லைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைவ் போய்க்கலாம். ஓகேவா? நீ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வேறுங்க. ஸோ வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு நம்ம வீடியோவாகவே பார்த்துடலாம். சரிங்களா? மறக்காமல் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரிங்களா? லைக்ஸும் அதே மாதிரி தான். நேற்று பரவாயில்லாமல் லைக்ஸ் வந்திருந்தது. ஆனால் இருந்தாலும் லைக்ஸ் இதெல்லாம் பத்தாது. ஷேரிங் சுத்தமாகவே இல்லையாட்டிருக்குது. நிறைய ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ போன வாரம் சண்டே ஸ்பெஷல் என்ன சீரியல் கைஸ் ஓடிச்சு? நான் பார்க்கவே இல்லை. இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் என்ன சீரியல்னு தெரியல. அப்படி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், பை. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.